பசிப்பிணி என்னும் பாவி, அதுவும் மணிமேகலை தான். பசிப்பிணி என்னும் பாவி. பசிப்பிணி என்னும் பாவி சொன்னது யாரு? மணிமேகலை. எத்தனை எழுதிருக்கீங்க? பதி திணையளவு போதா, திணையளவு போதா சிறு புல்நீர். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட, அடுத்த வரி, பனையளவு காட்டும் படித்தான். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட, முத வரி முடிச்சிடணும். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட, சிறு புல்நீர் நீண்ட, அடுத்த வரி, பனையளவு காட்டும் படித்தாள். அப்ப என்னது? திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் கபிலர். எழுதியாச்சா? அடுத்த வரி, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. யார் சொன்னா? அது மாதிரிதான். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, மு வரதராசனார். உங்க புக்ல இருக்கு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. சொன்னது மு வரதராசனார். அடுத்து எழுதிக்கோங்க. நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி செய்ய ஆள் ஏராளம். ஆமா தானே? நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி செய்ய ஆள் ஏராளம். விவேகானந்தர். நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி செய்ய ஆள் ஏராளம். விவேகானந்தர். வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். வான் கலந்த மாணிக்க வாசகா, வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்று திருவாசகத்தை புகழ்ந்தவர் வள்ளலார், ராமலிங்க அடிகளார் என்று திருவாசகத்தை புகழ்ந்தவர். வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், பாடுங்கால் என்று திருவாசகத்தை புகழ்ந்தவர் ராமலிங்க அடிகளார், பிராக்கெட்ல வள்ளலார். உள்ளொன்று வைத்து என்று புகழ்ந்தவர் வள்ளலார், ராமலிங்க அடிகளார். அடுத்து என்ன சொன்னேன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும்.
ராமலிங்க அடிகளார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும். வெளியே ஒண்ணு சொல்லுவாங்க, மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவருடைய உறவு சேராம இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும். ராமலிங்க அடிகளார் பிராக்கெட்ல வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும். படிங்களா? அடுத்தது, கலை உரைத்த கற்பனை எல்லாம், கலை உரைத்த கற்பனை எல்லாம், உரை கலை உரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடும். இது ஃபர்ஸ்ட் வரி. இப்ப நான் சொல்றது, கலை உரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடும். அடுத்த வரி, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக. கலையுரைத்த கற்பனையெல்லாம் நிலையென கொண்டாடும், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக. சொன்னது அதே ராமலிங்க அடிகளார் வள்ளலார். புரியல? கலை உரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடும், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னது யாரு? ராமலிங்க அடிகளார் வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள். ஜீவகாருண்யம் பத்தி அதுவும் அவர்தான். உயிர் இரக்கமே, இங்க பாருங்க, பிற உயிர்கள் மீது நீ என்னது ஜீவகாருண்யம் கொண்டு இருக்கிறது மட்டும்தான் வீடு பேற்றுக்கான சொர்க்கத்துக்கான கதவோட சாவி. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் சொன்னது யாரு? ராமலிங்க அடிகளார். அப்புறம் உங்களுக்கு தெரியும், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி நீ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, குருவை வணங்கிட கூசி நிற்காதே, தந்தை தாய் சொல் தள்ளி நடக்காதே. புக்ல படிப்பீங்க இல்லையா, அதெல்லாமே. ரெடிங்களா? மருந்தே ஆயினும் விருந்தோடு உன். பேப்பர் 1க்கு கேட்பாங்க கண்டிப்பா. கொன்றை வேந்தன் எங்க இருக்கு இந்த பாட்டு? கொன்றை வேந்தன்ல இருக்கு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உன். நூல் பேர் எந்த நூலு? கொன்றை வேந்தன். ஆசிரியர் யாரு? ஔவையார். அடுத்தது எத்தனை எழுதிருக்கீங்க? இப்ப 74 ஸ்டேட்மெண்ட்ல. பாரதியாரால் என் தம்பி, பாரதியாரால் என் தம்பி என்று அழைக்கப்பட்டவர், பாரதியாரால் என் தம்பி என்று அழைக்கப்பட்டவர் பரளிசூ நெல்லையப்பர். பரளிசூ நெல்லையப்பர். அடுத்த பாயிண்ட்,
தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் சித்திரகுப்தன் குப்தர்கள் படிச்சது இல்லையா? தன் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்றும் விடாமல் குறித்து வைத்துள்ளார். சித்திரகுப்தனை போல் ஒன்றும் விடாமல் குறித்து வைத்துள்ளார் என்று ஆனந்தரங்கம் பிள்ளையை பாராட்டியவர் வாவேசு ஐயர். என்று ஆனந்தரங்கம் பிள்ளையை பாராட்டியவர் வாவேசு ஐயர். எல்லாமே விதியென்று நம்புபவர்களை பார்த்தால் எல்லாமே விதியென்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகின்றது. யார் சொன்னான்? எல்லாமே விதி என்று நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகின்றது. யாரு? இயற்பியலாளர். தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு தன் வாழ்நாள் இறுதி வரை சர்க்கர நாற்காலியில் பயணித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தெரியுமா தெரியாதா? எல்லாமே விதி நம்புறவங்களை பார்த்தா எனக்கு என்ன வருது? சிரிப்பு தான் வருது. எல்லாமே விதினா சாலையை கடக்கும் போது மட்டும் எதற்கு இருபுறமும் பாக்குறேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா? எல்லாமே விதினா பைபாஸ் ரோட்ல நீ பேசாம போ, தண்ணி லாரியோ மண்ணு லாரியோ வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்ற. அப்ப மட்டும் விழிப்பா ரெண்டு பக்கம் பாக்குற இல்லையா? அது மாதிரிதான். அப்ப விதி மேல எதுவும் என்ன கிடையாது. அப்படி இல்லைல, அது விழிப்பு தானே. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்போட செஞ்சா விதியவே என்ன பண்ண முடியும்? வெல்ல முடியும். அததான் அவர் அப்படி சொல்றாங்க. அப்ப எல்லாமே விதி என்று நம்புறலை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகின்றது. யாரு? இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து வாங்க. வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை. இழப்பு, வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை. ஒன்று போனால் வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை. ஒன்று போனால் மற்றொன்று வரும் என்ற எண்ணம் இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது. வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் மற்றொன்று வரும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது. என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால்
வாழ்க்கை வெறுமையாகாது. யார் சொன்னது? உலகின் 8வது அதிசயம் என்று அழைக்கப்பட்ட ஹெலன் கெல்லர். தமிழ்ல கெல்லன் கெல்லர். தமிழ் எழுதும்போது கெல்லன் கெல்லர் எழுதுவாங்க, ஹெலன் கெல்லர். ஆனா அதுக்கு காரணம் அவருடைய ஆசிரியர் அன்னி சல்லிவான், அவருடைய டிரான்ஸ்லேட்டர் பாலி தாம்சன். ஏன்னா 5 புலன்களில் 3 புலன்கள் குறைபாடு. நமக்கு 5 புலன் ஆட்டோமேட்டிக்கா இயங்கினாலும் படிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஆனா அந்த அம்மா கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனால் பார்வையற்ற மாணவர்களுக்கான எழுத்து முறையா உருவாக்கியவர் பிரெய்லி. அந்த பிரெய்லி முறையில் பட்டம் பெற்ற உலகின் முதல் மாற்றுத்திறனாளி. நீ வேணா எழுதிக்கோங்க, பிரெய்லி முறையில் பட்டம் பெற்ற உலகின் முதல் மாற்றுத்திறனாளி யாரு? ஹெலன் கெல்லர். உலகின் 8வது அதிசயம் என்று அழைக்கப்படும் பெண். பிரெய்லி முறையில் பட்டம் பெற்ற உலகின் முதல் மாற்றுத்திறனாளி. பிரெய்லி முறையில் கற்று பட்டம் பெற்ற உலகின் முதல் மாற்றுத்திறனாளி. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பிரெய்லி சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, எல்லாமே பிரெய்லி மாத்திட்டாங்க. இப்ப ஒரு ட்ரெயின்ல போனீங்கன்னா கூட அந்த நம்பர் கூட பிரெய்லில இருக்கு, தொட்டு பார்த்து நீங்க சீட் கண்டுபிடிச்சிடலாம். ரூபா நோட்ல பிரெய்லி இருக்கு. ரூபா நோட்ல சைட்ல கிராஸா ஒரு கருப்பு கலர் கோடு 500 ரூபா நோட்ல போட்டுருப்பா பாருங்க, அதை அப்படி தடவி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க எத்தனை ரூபா நோட்டு என்னன்னு. அடுத்தது வாங்க, தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி. யார் சொன்னா? தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர். கல்வி அறிவில்லா பெண் கலர் நிலம் சொன்னது யாரு? பாரதிதாசன். அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை சொன்னாரா? கல்வி அறிவில்லா பெண் கலர் நிலம், பாரதிதாசன். கல்வி அறிவில்லா பெண் கலர் நிலம், பாரதிதாசன். போட்டாச்சா? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது, கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது. யாரு சொன்ன தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது? கெல்லட். போட்டீங்களா? உலகின் முதல் மாந்தன் தோன்றிய இடம், உலகின் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே சொன்னது தேவனைய பாவாணர். உலகின் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே. சொன்னது தேவனைய பாவாணர். பாவாணர். சரிங்களா? தமிழ் என்ற சொல்
திராவிடம் என்ற சொல்லிலிருந்தே உருவாகியது சொன்னது ஈராஸ் பாதிரியார். தமிழ் என்ற சொல் திராவிடம் என்ற சொல்லிலிருந்தே உருவாகியது. தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடம் என்ற சொல் உருவாகியது. தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடம் என்ற சொல் உருவாகியது சொன்னது ஈராஸ் பாதிரியார். தமிழ்ல ஈராஸ்ன்னு சொன்னா ஹீராஸ் பாதிரியார்னு போடுவான். ஹி தமிழ்ல ஈராஸ் பாதிரியார். தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடம் என்ற சொல் உருவாகியது சொன்னது ஈராஸ் பாதிரியார். இல்ல திராவிடம் என்ற சொல்லிலிருந்தே தமிழ் என்ற சொல் உருவாகியதுன்னு சொன்னது கால்டுவெல். திராவிடம் என்ற இது போட்டு குழப்புவான், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடம் என்ற சொல் உருவாகியது என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார். திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தமிழ் என்ற சொல் உருவாகியது என்று கூறியவர் கால்டுவெல். வெறுங்கை என்பது மூடத்தனம். இன்னும் எழுதலையா? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். தாராபாரதி அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், பிராக்கெட்ல எழுதிக்கணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். ஆசிரியர் யாரு? தாராபாரதி, பிராக்கெட்ல இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பண்ணொடும் தமிழொப்பாய் தேவாரம். பண்ணொடும் தமிழொப்பாய் என்ற பண்ணொடும் தமிழொப்பாய் தமிழ் ஒப்பாய். பண்ணும் தமிழ் ஒண்ணு. நேத்தா சொன்னேன், இசையும் தமிழும் ஒண்ணு. தமிழோடு இசைபாடல் மறந்தெறின்னு சொன்னது அப்பர் திருநாவுக்கரசர். இது பண்ணொடும் தமிழொப்பாய் என்று பாடிய நூல் தேவாரம். போட்டீங்களா? அடுத்த வரி, அரியாசனம் உனக்கேயானால், அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே சொன்னது தமிழ் விடு தூது. இன்றைய மொழியியல் வல்லுனர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. முனைவர் எமினோ.
இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் முனைவர் எமினோ. முனைவர் எமினோ. போட்டீங்களா? திருந்திய பண்பும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி செம்மொழியாம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி செம்மொழியாம். பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம். பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம். பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம். சொன்னது பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். அடுத்த லாஸ்ட் ஒன். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி. பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி என்னது? செம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ. யார் சொன்னா? பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ. ஏன்னா மற்ற பூ காலையில மலர்ந்து மாலையில வாடிடும். சில பூ மாலையில் மலர்ந்து காலையில வாடிடும், உண்டு இல்லையா? அப்ப என்னது? பருத்தி பூனா பூவாக மாறி வெடித்து பஞ்சாகி நூலாக மாறி தொழிலாளர்களுடைய பசிப்பினியை போக்கும் நெசவாளர்களுக்கு. அதனால பூக்களில் மிகவும் பிடித்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் திருவிக்கா. கேட்பான் சில நேரம், திருவிக்காவிற்கு மிகவும் பிடித்த பூ ஆப்ஷன் ஏ ஆம்பல், ஆப்ஷன் பி மவ்வல், ஆப்ஷன் சி பருத்தி பூ, ஆப்ஷன் டி அல்லிப்பூ. ஆம்பல்னா தாமரை, மவ்வல்னா மரவல்லியா? மல்லி, மல்லிகை. மவ்வல்னா மல்லிகை பூ. மரமல்லி, காட்டு மல்லி, மதுரை மல்லி, எல்லா மல்லியும். மரமல்லின்னு இருக்கா? மவ்வல் கீழே எழுதி வச்சுக்கோங்க. ஆம்பல்னா தாமரை, மவ்வல்னா மரமல்லி. ஆம்பல் மவ்வல் தூய தமிழ் சொல்லு. ஆம்பல் மவ்வல். மவ்வல் மவ்வல்னா மரமல்லி, ஆம்பல்னா தாமரை. சரி, ஒரு பாட்டுல தேசம் உடுத்திய நூலாடை என்று திருக்குறளை ஒருவர் புகழ்றார். அது எந்த பாட்டுல? யார்? தேசம் உடுத்திய நூலாடை வள்ளுவன் செய்த திருக்குறள் என்று புகழ்றார். நான் கண்ட பாரதியா? தேசம் உடுத்திய நூலாடை தான் திருக்குறள். அப்படி ஒரு கவிஞர் புகழ்றார் திருக்குறளை. தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள் என புகழ்ந்தவர் தாராபாரதி. தாராபாரதி. அதேதான் அதேதான். தேசம் உடுத்திய நூலாடை என திருக்குறளை புகழ்ந்தவர் தாராபாரதி. தேசம் உடுத்திய நூலாடை என திருக்குறளை புகழ்ந்தவர்
தாராபாரதி. போட்டிங்களா? அவ்வளவுதான். லாஸ்ட் டாபிக் அடைமொழி பெயர்கள் மட்டும் பார்க்க போறோம். நூல்களுக்கு மட்டும் எது வேணுமோ அதை மட்டுமே நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 22 நூல் பேர் இருக்கு. ஓகேவா? அதை மட்டும் மொத்தமா எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே படிச்சிருங்க. செய்யுள்ள படிக்கிறப்ப அது ரொம்ப முக்கியம். இப்ப காலம் பிரிச்சுக்கலாமா? எப்பயும் போல ஹெட்டிங் வந்து அடைமொழி நூல்கள்னு போடணும். அடைமொழி அதான் முக்கால்வாசி பக்கம் கால்வாசி பக்கம் பிரிப்பீங்கல்ல, அப்படி ஏற்கனவே பிரிச்சிருக்கீங்கல்ல, அப்படி அதே மாதிரி முக்கால்வாசி பக்கம் கால்வாசி பக்கம். என்னாச்சு? பிரிச்சாச்சா? 1 முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் கமா மூவேந்தர் காப்பியம். இங்க பாருங்க, உங்க புக்கில் இருக்கிறனால அப்படியே ஏதேனும் ஒண்ணு கொடுத்து கேட்பான். எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான், ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பான். சொல்றது புரியுதா? முத்தமிழ் காப்பியம் கமா மூவேந்தர் காப்பியம் கமா புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் கமா குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் கமா பொதுமை காப்பியம். பொதுமை காப்பியம் கமா வரலாற்று காப்பியம். வரலாற்று காப்பியம் கமா ஒற்றுமை காப்பியம். ஒற்றுமை காப்பியம் கமா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். கேள்விப்பட்டீங்களா? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் கமா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இது ஃபுல்லா சேர்ந்தது எதை குறிக்கும்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். போட்டீங்களா? செகண்ட் ஒன் அடைமொழி நூல்கள். போட்டீங்களா? செகண்ட் ஒன் துறவு காப்பியம். துறவு காப்பியம். துறவு காப்பியம். சீர்திருத்த காப்பியம். சீர்திருத்த காப்பியம். பசிப்பினி மருத்துவ காப்பியம். பசிப்பினி மருத்துவ காப்பியம். மணிமேகலை துறவு. மணிமேகலை துறவு. இதெல்லாம் சேர்ந்தது மணிமேகலை. மணிமேகலைக்கு முதலாக பிச்சையிட்டவள் யாரு? ஆதிரை. ஆதிரையின் கணவன் யாரு? சாதுவன். 2 பேரும் முக்கியம். இந்த 2 பாயிண்ட் முக்கியம். மணிமேகலைன்னு போட்டிருக்கீங்களா? கீழே கூட ஆரம் மார்க் போட்டுக்கோங்க. மணிமேகலைக்கு முதலாக பிச்சையிட்டவள் ஆதிரை. ஆதிரையின் கணவன் சாதுவன். சாதுவன் 2 சொல்லி என்ன? அப்ப ஆதிரைக்கு முதலாக பிச்சையிட்டவள், மணிமேகலைக்கு முதலாக பிச்சையிட்டவள் ஆதிரை. ஆதிரையின் கணவன் சாதுவன். உங்க புக்ல அடிக்கடி ஒரு கொஸ்டின் வரும். ஆதிரையின் கணவன் சாதுவன் கடல் பயணம் சென்ற செய்தி பற்றி கூறும் நூல் எது? கேட்டா மணிமேகலை. அர்த்தம் புரியுதா? மணிமேகலையோட தோழி யாரு? மணிமேகலையினுடைய தோழி சுதமதி. அந்த சுதமதியோட அப்பா கௌசிகனாருடைய வயிறு மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சு. அந்த குடலை சரி செய்த செய்தி பற்றி மணிமேகலை சொல்லுதுன்னு உங்க புக்ல குறிப்பு இருக்கு.
சொல்றது புரியுதா? அப்ப மணிமேகலையின் தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சுதமதி. சுதமதி. சுதமதி பட்டீங்களா? பட்டாச்சா? அடுத்த பழமா? அடுத்த நூல் மோடு. தமிழின் முதல் விருத்த நூல். தமிழின் முதல் விருத்த நூல் அப்படின்னா நரிவிருத்தம். தமிழின் முதல் விருத்த நூல். நூல் பேர் என்ன? நரிவிருத்தம். அடுத்த 4. தமிழின் முதல் விருத்த காப்பியம். தமிழின் முதல் விருத்த காப்பியம். தமிழின் முதல் நூல் வேற, காப்பியம் வேற. தமிழின் முதல் விருத்த நூல் அப்படி சொன்னா நரிவிருத்தம். தமிழின் முதல் விருத்த காப்பியம். அப்புறம் பாருங்க, மணநூல், காமநூல், முக்தி நூல். அப்ப தமிழின் முதல் விருத்த காப்பியம். அடுத்து என்ன போடணும்? மணநூல், காமநூல், முக்தி நூல். இது எல்லாம் சேர்ந்தது சீவக சிந்தாமணி. புக்ல படிச்சிருக்கீங்களா? சீவக சிந்தாமணி. படிங்களா? படிங்களா? அடுத்தது வாங்க, தமிழின் முதல் தருக்க நூல். புக்ல இருக்குல்ல, எந்த நூல்? தமிழின் முதல் தருக்க நூல். தருக்கம் பண்றதுன்னா வாதம் பண்றது, எதிரெதிராக எழுதுறது. அப்ப தமிழின் முதல் தருக்க நூல் அல்லது தமிழில் தோன்றிய முதல் வாத நூல் அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு நீலகேசி. தமிழின் முதல் எது காப்பியம் தான். தருக்கம்னா குண்டலகேசிக்கு ஆப்போசிட் தானே நீலகேசி. குண்டலகேசிக்கு தருக்கம் எழுதுனதான் நீலகேசி. அதனால வாதம் தருக்க நூல். உங்க புக்ல தருக்கம் இருக்கா, வாதம் இருக்கா? தருக்கம் தான் போட்டிருப்பாங்க. அப்ப தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி. எதுக்கு ஆப்போசிட் அது எழுதுனாங்க? குண்டலகேசிக்கு ஆப்போசிட். அடுத்து வாங்க, தமிழின் முதல் பாவகை நாடக நூல். தமிழின் முதல் பாவகை நாடக நூல் அல்லது செய்யுள் நாடக நூல்னு சொல்லுவாங்க. தமிழின் முதல் பாவகை நாடக நூல் அல்லது முதல் செய்யுள் நாடக நூல் எதுன்னு கேட்டா, முதல் பாவகை நாடக நூல் அல்லது முதல் செய்யுள் நாடக நூல் மனோன்மணியம். மனோன்மணியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எழுதினவர் பே. சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை எழுதினாரு. நீராறும் கடலுடுத்த என்ற பாட்டு கூட இதுலதான் இருக்கு, மனோன்மணியம் நூல்ல தான் இருக்கு. இந்த நூலோட மூல நூல் எது? மனோன்மணியம் என்ற நூலினுடைய மூல நூல், மனோன்மணியம் என்ற நூலினுடைய மூல நூல் லார்டு லிட்டன் அல்லது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, சீக்ரெட் ஆஃப் வே. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அல்லது மறைவழி, சீக்ரெட் ஆஃப் வே. இது உங்க புக்ல இருக்கும் குறிப்பு, அதனால கொஸ்டின்ல கேட்பாங்க. அல்லது மறைவழி. மனோன்மணியம் அவர் எழுதின நூல். அவர் பேரு பே. சுந்தரம் பிள்ளை. இதை எழுதுனால அவருக்கு பேரு மனோன்மணியம் பே. சுந்தரம். சீக்ரெட் ஆஃப் வே எங்க இருக்கு? மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி, பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், பெரியார் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், பெரியார் பல்கலைக்கழகம் சேலம்.
அடுத்து வாங்க. தமிழில் தோன்றிய முதல் நாவல் அல்லது புதினம். நாவல் அல்லது பிராக்கெட்ல புதினம். நாவல்னாலும் புதினம்னாலும் ஒண்ணுதான். தமிழில் தோன்றிய முதல் நாவல் அல்லது முதல் புதினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழில் தோன்றிய முதல் நாவல் அல்லது முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். யார் எழுதுனது? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழில் தோன்றிய முதல் தேசிய நாடகம். ரிப்பீட்டட் கொஸ்டின், எப்பயுமே கேட்பான் அடிக்கடி. தமிழில் தோன்றிய முதல் தேசிய நாடகம் கதரின் வெற்றி. படிச்சிருக்கீங்களா? தமிழில் தோன்றிய முதல் தேசிய நாடகம் கதரின் வெற்றி. ஆசிரியர் கிருஷ்ணசாமி பாவலர். தமிழில் தோன்றிய முதல் தேசிய நாடகம் கதரின் வெற்றி. கதர் 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 ஆடை போடுறோம்ல, கதரின் வெற்றி. ஆசிரியர் பேரு கிருஷ்ணசாமி பாவலர். தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். தே தென்னை, போ பொன் தங்கம். தென்னை பொன்னு எழுதுறோம்ல, தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். தமிழின் முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர். தமிழில் தோன்றிய முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர். அங்கே எழுதுங்க, டம்பாச்சாரி விலாசம். ஆசிரியர் பேர் காசி விஸ்வநாதர். இது கரெக்டு தான். இங்கே எழுதிட்டு ஆசிரியர் பேருக்கு எழுதிக்கோங்க. மாத்தி எழுதிட்டீங்களா? அதான் நூல் பேர் இங்க எழுதி ஆசிரியர் பேர் இங்கே தான் எழுதணும். தமிழின் முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர். கேட்டீங்களா? அடுத்தது தமிழின் கருவூலம். தமிழின் கருவூலம் கமா தமிழரின் பண்பாட்டு வாழ்வியல் களஞ்சியம். தமிழின் கருவூலம் கமா தமிழரின் பண்பாட்டு வாழ்வியல் களஞ்சியம். அடுத்து தமிழர் வரலாற்று பெட்டகம். 1 தமிழின் கருவூலம், தமிழரின் பண்பாட்டு வாழ்வியல் களஞ்சியம், தமிழர் வரலாற்று பெட்டகம். புறம் புறப்பாட்டு, அது அதை அங்கேதான் எழுதணும். எல்லாம் சேர்ந்தது புறநானூறு. புறம் புறம் புறப்பாட்டு எல்லாம் சேர்ந்தது புறநானூறு. இதெல்லாம் சேர்ந்தது புறநானூறு. போட்டீங்களா? கூத்தராற்றுப்படை. அடிக்கடி கேட்பான். தமிழில் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடா. கூத்தராற்றுப்படை மலைபடுகடா. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடா.
இல்ல, கூத்தராற்றுப்படை என்ற நூலுக்கு பேரு மலைபடுகடா. பத்துப்பாட்டு நூல்கள்ல கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா மலைபடுகடா. அடுத்த பாயிண்ட், மலைபடு கடா. எழுதி போடவா? எழுதிட்டீங்களா? அடுத்தது, பத்துப்பாட்டு நூல்களுள் மிக பெரியது. புக்ல இருக்கா? பத்துப்பாட்டு நூல்களுள் மிக பெரியது, பிராக்கெட்ல 782 அடிகள், 782 அடி. எது? நூல் பேரு இங்க பாருங்க, பத்துப்பாட்டு நூல்கள்ல மிக பெரியது மாநகர் பாட்டு கூடற்றமிழ். பாருங்க, இது மூணும் கேட்பான். பத்துப்பாட்டில் மிகப்பெரிய நூல் எது? மாநகர் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல், கூடற்றமிழ் என்று அழைக்கப்படும் நூல். இது எல்லாம் சேர்ந்தது எந்த நூல்? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியோட பாட்டு வரி எவ்வளோ? 782 அடி, 782. வரி கண்டிப்பா படிச்சிடணும், புரியுதா? ஏன்னா அதுவே கொஸ்டின் தான். எழுதியாச்சா? அடுத்தது வாங்க, பத்துப்பாட்டில் மிகச் சிறிய நூல். பத்துப்பாட்டில் மிகச் சிறிய நூல். பத்துப்பாட்டில் மிகச் சிறிய நூல் நெஞ்சாற்றுப்படை. பாருங்க, பத்துப்பாட்டில் மிகச் சிறிய நூல் எதுன்னு கேட்பாங்க, நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அது ரெண்டு சேர்ந்தது முல்லைப்பாட்டு. எத்தனை அடி? 103 அடி. அடி. அப்ப பத்துப்பாட்டில் மிக பெரியது முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. பத்துப்பாட்டில் மிகச் சிறியது முல்லைப்பாட்டு. புரியுதா? படஜா. அடுத்த நூல் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் அறுபத்து நால்வர் புராணம். பாருங்க, 1 திருத்தொண்டர் புராணம், 2 64 புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல். இது எல்லாம் சேர்ந்தது எந்த நூலா? எது? பெரிய புராணம் கூறும் அடியவர்கள் யார் யார் சொன்னேன்? இங்க பாருங்க, பெரிய புராணம் கூடும் அடியவர்களின் எண்ணிக்கை கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. அதுல என்ன சொல்லணும்னா, தனியடியார்கள் எத்தனை பேர்? 63 பேர். 2 தொகையடியார்கள்
தொகையடியார்கள் 9 பேர். அப்ப மொத்தம் சேர்ந்தது 72 பேர். அர்த்தம் புரியுதா? அப்ப தனியடியார்கள் 63 பேர் பிளஸ் தொகையடியார்கள் 9 பேர், 72 பேருடைய வரலாறை பற்றி பேசுகிற நூல். அப்ப பெரிய புராணம் எத்தனை அடியவர்களை பத்தி பேசுதுன்னு கேட்டா 72 பேரை பற்றி சொல்ல தெரியணும். சரி, நான் உங்கள்கிட்ட இன்னொன்னு கேட்கிறேன். பெரிய புராணம் நூல் இருக்குல்ல, இதோட மூல நூல் எது? உங்க புக்ல இருக்கு. பெரிய புராணம் எந்த மூல நூலை கொண்டு எழுதப்பட்டது? பெரிய புராணம் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்ற நூலையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலையும் மூல நூலாக கொண்டு எழுதப்பட்டது. இங்க பாருங்க, இது என்ன நூலு? இதுக்கு என்ன நூலு? மூல நூல் எதுன்னு கேட்டா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி புரியுதா? எழுதிங்களா? அடுத்த நூல் பேரு அருந்தமிழ் பணுவல். தீந்தமிழ் பணுவல். ஆன்ற தமிழ் மறை. தமிழ் சாகரம். தமிழ் சாகரம்னா சாகரம்னா என்ன சொல்லியிருக்கோம்? கடல். அப்ப இது எல்லாம் சேர்ந்தது 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் மொழியின் உபநிடதங்கள். இது யாருடைய பாட்டுன்னு உங்க புக்ல இருக்கு. தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுபவை யார சொன்னீங்க? கரெக்டு தான். தாயுமானவர் பாடல்கள். புக்ல இருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்க சிஸ்டர்? என்ன சொல்றீங்க? நீங்க சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆள் தானா? உங்க கூட அந்த சிஸ்டர் தான் ட்ரைனிங் போயிட்டாங்களா? அவங்க வேற சிஸ்டரா? நீங்க சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆள் தான் வந்தீங்களா? அந்த ஊருக்கு போன சிஸ்டர் எந்த ஊரு? கும்பகோணமா? ஐயம்பேட்டையா? நீங்க 2 பேரும் தரங்கம்பாடியா சிஸ்டர்? நீங்க 2 பேரும் 3 பேருமே வா? ஆனா 11th 12th ஹேண்டில் பண்றீங்க 3 பேருமே. நீங்க 10th வரைக்கும். அப்ப தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுபவை தாயுமானவர் பாடல்கள். சரி, தாயுமானவர் எங்க பிறந்தார்? வேதாரண்யம். அவர் எங்க மறைந்தார்?
பிறந்த ஊர் மறைந்த ஊர்? தாயுமானவர் பிறந்த ஊர் வேதாரண்யம். ஓகேவா? இறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். புக்ல படிச்சிருக்கீங்களா? எதுக்கு அங்க போய் செத்தாரா? அவரு பாவம் மனசுல என்ன நினைச்சாரோ. வேதாரண்யம் பிறந்த ஊர், மறைந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்து லட்சுமிபுரம். கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் எங்க சொல்லியிருக்கேனா? ரச்சன்ய கரெக்டா? கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி, வீரமாமுனிவர் எழுதுனது. கிறிஸ்தவர்களின் தேவாரம் ரச்சன்ய மனோகரம். அது யாத்திரிகம் தான் இல்ல, அது ரச்சனிய யாத்திரிகம் பழைய புக்ல மென்ஷன் பண்ணிருப்பான். ரச்சனிய மனோகரத்தை தான் அப்படி சொல்லணும். கிறிஸ்தவர்களின் கலை களஞ்சியம். ரச்சன்ய மனோகரம். ரச்சன்ய மனோகரம். எழுதிங்களா? அடுத்த நூல் எது? அது ஹெச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. எழுதுனது வீரமாமுனிவர். தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர். ரச்சன்ய மனோகரம் எழுதுனது ஹெச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் ஜுரம்ல. ஆமா. ஏன் ஸ்டர்? சரி சரி, இல்ல திடீர்னு கிளம்புறீங்களே என்னன்னு பார்த்தேன். அடுத்து ராம அவதாரம். அடுத்த நூல் ராம அவதாரம். ராம காதை. ராம அவதாரம், ராம காதை, ராமவதாரம், ராமகாதை, கம்ப சித்திரம். அதெல்லாம் சேர்ந்தது கம்பராமாயணம். ராம அவதாரம், ராமகாதை, கம்ப சித்திரம் எல்லாம் சேர்ந்தது கம்பராமாயணம். குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம். குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம். இங்க பாருங்க, குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், திரிகூட ராசப்ப கவிராயர். அதான் அவர் தானே அந்த நூல் எழுதினாரு. திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம். கவிதை கிரீடம். அதெல்லாம் சேர்ந்தது திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி. அடுத்தது உளத்திப்பாட்டு. உளத்திப்பாட்டு, உழவன் பாட்டு. உளத்திப்பாட்டு,
உழவன் பாட்டு, ஏசல் இலக்கியம். ஏசல் இலக்கியம். நான் நேத்தே சொன்னேன், முக்கூடர் பள்ளியின் ஆசிரியர் யாரு? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆனால் நாடக வடிவில் மாற்றியவர் நீங்க கேட்டு கேட்டு எழுதினீங்க, நானே எழுதி போட்டேன். முக்கூடர் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்நூலை நாடக வடிவில் மாற்றியவர் என்னாயினா புலவர் எழுதுனீங்களா? அப்புறம் என்ன அதுதான் கொஸ்டின்ல வரும்னு சொன்னேன். சரி, தொல்காப்பியர் கூறிய எண்வகை வனப்புகள்ல புலன் என்னும் வனப்பகையை சார்ந்தது முக்கூடர் பல்லு. அது ஞாபகம் இருக்கா? எழுதுவதோட முடிஞ்சிருது எல்லாம். உலத்திப்பாட்டு, உழவன் பாட்டு, ஏசல் இலக்கியம், முக்கூடர் பல்லு. அடுத்தது திருக்குறளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் உணர்த்தும் நூல். என்ன நூல்? எத்தனை பாட்டு, எத்தனை புலவர் பாடியிருக்காங்க? 55 பாடல்கள், 53 புலவர்கள். எழுதிவங்க. திருக்குறளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் நூல். திருக்குறளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் நூல். பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் நூல் போட்டீங்களா? போட்டுட்டு பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் நூல் ஆப்போசிட்ல திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலைன்னு போட்டு பிராக்கெட்ல 55 பாடல்கள், 53 புலவர்கள். இது தனி கொஸ்டின், எப்பயுமே கேட்பாங்க. 55 பாடல்கள், 53 புலவர்கள். அப்ப எவனோ ஒருத்தர் 2 பாட்டை எழுதியிருப்பான், அவ்வளவுதான். 55 பாட்டு, 53 புலவர்கள். ஆமா, இப்பதான் சொன்னேன். திணையளவு போதா சிறுப்புள் நீர், நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். யார் பாடினது? கபிலர். எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னோம்? திருவள்ளுவ மாலையில. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்களா? எழுத வேணாம், கவனிங்க. கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டின்னு சொன்னார் ஒருத்தர். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல்னு சொன்னாங்க. எப்பயுமே அணுனா ஔவையார் ஞாபகம் வச்சுக்கணும். அணுவை சொன்னா ஔவையார். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல்னு சொன்னது ஔவையார். கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் சொன்னது இடைக்காடனார். அப்ப அவர் இடைக்காடனார் என்கிற புலவர், இவர் ஔவையார் என்கிற புலவர். கடுகுன்னா இடைக்காடனார், அணுனா ஔவையார். அப்ப அணுவைன்னா ஔவையார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் அதை வச்சு கேட்பாங்க. புரியுது இல்லையா? ஏன்னா குரல் ரொம்ப சின்ன குரல் தான், ஆனா அதுக்குள்ள ஆன்ற பொருள் சொல்றாங்கல்ல, முழுமையான பொருள் சொல்றாங்க இல்லையா, அதை வச்சு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து எத்தனை? 22 எழுதிருக்கீங்க. இப்ப லாஸ்ட் 23. ஆனா லாஸ்ட் இயற்கைன்னு ஹெட்டிங் போட்டு மொத்தமா நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு திருவிக்கா இயற்கையை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. உங்க புத்தகத்துல அந்த பாடமே இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு? இயற்கையை வைத்து ஒரு நூல்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? பேர் கொடுக்கிறார். சில நேரம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான், டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி இயற்கையை வைத்து தமிழ் இலக்கியங்களுக்கு பெயரிட்டவர் யார் அப்படி கேட்பாங்க. அப்ப எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 இயற்கை, ஃபர்ஸ்ட் 1 இயற்கை இன்பக்களம். இயற்கை வாழ்வில்லம். இந்த பொருத்துக டைப்லாம் கேட்கிறான் பாருங்க, அது கேட்பான். பொருந்தாத இணை அப்பெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, 4 ஆப்ஷன் கொடுத்து ஏதோ ஒண்ணு தப்பா கொடுத்து பொருந்திய இணை பொருந்தாத இணை மென்ஷன் பண்ணி கேட்பா.
இதை எல்லாம் சேர்த்து ஒரே பாயிண்டாவே வச்சுக்கோங்க. 23வது பாயிண்ட் தான் எழுதுறீங்க, லாஸ்ட் பாயிண்ட். சந்தோஷமா தான் இருக்கும். ஆமாவா? இயற்கை அன்பு, இயற்கை பரிணாமம், இயற்கை இறை உறையுள், இயற்கை இன்பக்களம் களித்தொகை, இயற்கை ஓவியம் எது? 10 பாட்டு, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை பரிணாமம் அவ்வளவுதானா? தேவாரம் திருவாசகம் மட்டுமா? இன்னும் ஒண்ணு மட்டும் இருக்கு. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. புக்ல இல்லையா? ஆனா திருவாய்மொழி தான் புக்ல இல்லைனாலும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவர் சொல்லியிருக்காப்புல இல்ல. ஆனா புக்ல 2 நூல் தான் கொடுத்துருக்காங்களா? அப்படியா? அவரு கட்டுரையில சொல்லும் போது 3 தான் சொன்னார். ஒருவேளை புக்ல அதை விட்டு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை எழுதி அப்படியே ஒரு பாக்ஸ், லாஸ்ட் பாயிண்ட். அப்ப நல்லா கவனிங்க, திரும்ப 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 படிக்கணும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயம் என்னவோ அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நோட்ல எழுதின ஒற்றை விஷயம் கூட நமக்கு தேவையில்லாத ஒண்ணு இல்ல. அர்த்தம் புரியுதா? நீங்களே இப்ப புக்கை படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நமக்கு படிக்க படிக்க சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வரணுமே. வருது, அங்கங்க இருக்குன்றது தெரியுதா? தெரியுதா? ரைட். இப்ப லஞ்சுக்கு போலாம். போயிட்டு வந்து முக்கியமான வேலை ஒண்ணு பாக்குறீங்க. எல்லாரும் கையில 11th புக் வச்சிருக்கீங்களா? அதுல படைப்பாக்க உத்திகள் டாபிக் எடுங்க. நீங்க திரும்ப திரும்ப உள்ளுரை உமம் இறைச்சி, உள்ளுரை உமம் இறைச்சி நீங்கல்ல, அது 2 மட்டும் இல்ல. உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, அதுல மெய்யுவமை, வினையுவமை, பயனுவமை, உருவமை இருக்கா? நான் ஏற்கனவே உங்களுக்கு இது நடத்தும் போது, திருக்குறள் நடத்தும் போது தொழில் உவமை அணி நடத்திருக்கேனா? நடத்திருக்கோமா? ஒன்றன் தொழிலை உவமையாக்கி கூறுவது, அது அதுல வரும். அதை நான் ஃபுல்லா நடத்த மாட்டேன். ஒன் டைம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்து படிக்கிறீங்க. நான் உள்ளுரை உவமம்னா என்ன, இறைச்சின்னா என்ன, அந்த பாடல்களை வச்சு எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை பாடல் அடி கொடுத்து கேட்டா அந்த பாட்டு வரைதான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? பிடிபசி கலைய பெருங்கை வேளம்னு ஒரு பாட்டு. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேலம் இருக்கா? மென்சினை யாகம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இது எதுக்கு வரும்னா இறைச்சிக்கு. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. அம்ம நானுதும் நும்மொடு நகையே, நற்றினில வர்ற பாட்டு. அதே 2 பாட்டு இறைச்சிக்கு. உள்ளுரை ஓமத்துக்கு ஒரு பாட்டு இருக்கா? ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பாநாட் கங்குல். இந்த 2 பாட்டை வச்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க படிக்கிறேன்னா புரியாது. நீங்க ஒன் டைம் வாசிச்சீங்கன்னா நான் சொல்லும் போது இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக்கா, ஏன்னா அதுல கொஸ்டின்லாம் வராது. கேட்டா 2 கேள்விதான் கேட்பான், அதுவும் பாட்டு வரியை வச்சு கேட்ட வாய்ப்பு இருக்கு. அப்ப அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேவா? சொல்றது புரியுதா? அப்ப வந்து ஒன் டைம் வாசிக்கலாமா? வாசிடலாமா? வாசிட்டீங்கன்னா நான் சொல்லும் போது ஈஸியா இருக்கும். படிக்கவே இல்லைன்னா நான் சொல்லும் போது புதுசா தெரியும். அப்ப லஞ்ச் முடிச்சுட்டு வந்து வாசி வைங்க, வந்து பார்த்தலாம். Thank you.